வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். கோட் ரீஃபண்ட் ரிவ்யூ பண்ண போகிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கும். கார்த்திக், அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்கும் 96 டைரக்டர் பிரேமோட அடுத்த இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் மெய்யழகன். ஸோ இந்த படம் நம்ம நாளைக்கு தான் ரிலீஸ், ஆனால் நம்ம ப்ரீமியர் பார்த்தாச்சு. ஸோ கோட் மாதிரி போய் சொல்லலை, ஒரிஜினலாகவே ப்ரீமியர் ஷோ பார்த்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது, ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ. ஃபர்ஸ்ட் படத்தோட ஷார்ட் சினாப்சிஸை பார்த்துருவோம். அரவிந்த் சாமி தனது சிறு வயதிலேயே அவர் சொந்த ஊரில் சொந்த வீட்டை விற்றுட்டு போகிற நிலைமை வருது. இதனால் சென்னைக்கு போயிட்டு 22 வருஷம் கழித்து அவர் சொந்த ஊருக்கு திருப்பி வர கட்டாயம் ஏற்படுது ஒரு திருமணத்திற்காக. அந்த நிகழ்ச்சியில் விட்டு போன சொந்த பந்தங்கள் ஒருத்தராக மீட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் தான் கார்த்தி. ஸோ கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன தொடர்பு, அவர் என்ன வகையான ரிலேஷனு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. ஸோ உணர்வுகள், உறவுகள், நினைவுகள், ஸோ இதை பற்றி தான் இந்த மெய்யழகன் இருக்க போகுது. ஸோ படத்தை ரிவ்யூக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், ஃபைனலாக எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் என்ன மாதிரி படம்ன்றது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மூட செட் பண்ணிட்டு போயிடுறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா கமர்ஷியல் சினிமாவை தாண்டி இந்த மாதிரி படங்கள் பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். சரி, பிரேமோட 96மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம். பட் ஆனால் அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுக்கு இந்த அந்த ஸ்லோ பேஸ்ட் நரேஷன் தேவைப்படுது. மெயினாக இந்த படத்தில் மெய்யழகனில் கார்த்தி, அரவிந்த் சாமி 2 மெயின் கேரக்டர்ஸ் தான் படத்தை ஃபுல்லாக வரப்போகுதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் ஆகட்டும், அந்த சீன்ஸ் நம்ம கன்வே ஆகிறதுக்கு நம்ம பொறுமையாக அதை உட்காந்து பார்த்தா தான் அது ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்ட் படமாக தான் இருக்க போகுதுன்றது முதலே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 hours 53 minutes வெரி வெரி லாங் ரன் டைம். பட் அதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு சீனை ரசிக்கிற அளவுக்கு தான் டேரக்டர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நடக்கிற விதமே தஞ்சாவூர் பேக்ட்ராப் தான் நடக்குது. ஸோ சென்னைக்கு அரவிந்த் சாமி வந்ததுக்கப்புறம் திருப்பி கல்யாணத்துக்கு வரது ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அவர் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக, சொந்த தங்கச்சியில் அவர் சித்தி பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு கட்டாயத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வராத ஒரு மனுஷன் 22 வருஷம் கழிச்சு வராரு ஊருக்கு. அந்த எப்படி 96ல் அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் அப்படி காட்டுறாங்களோ அந்த மாதிரி பழைய ஊர் நினைவுகள் அது எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் வளர்ந்தவங்களோ இல்லை ஸ்கூல் விட்டு லீவ் விட்டால் பாட்டி வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்மடி நிறுத்திருக்காரு டேரக்டர். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த நினைவுகளை பற்றி இருக்கிற மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்லோவாக இந்த கல்யாணத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராக் எடுக்குது. ஒரு ஹியூமரஸான ஒரு ட்ராக் இருக்குது படத்தில். எப்பயுமே கார்த்தி ஒரு ரூரல் சப்ஜெக்ட்னா ஒரு ரக்கடான ஒரு கார்த்தியாக தான் நம்ம பார்த்துருப்போம். இதில் ரொம்ப சாஃப்டான ஒரு கார்த்தி, அதே டைமில் ரொம்ப தொணன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு ஊர் சைடில் ரொம்ப பாசம் காட்டுற ஒரு பசங்க. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா சொந்தத்துலேயும் ஊர் சைடில் சொந்தம் தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாருமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ படம் போகிற விதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சீனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அரவிந்த் சாமி யார், அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் இந்த ஊரில் எப்படிலாம் அந்த ஊரை அவர் நேசிச்சார் அப்படின்றது அரவிந்த் சாமி வாயால் சொல்லாமல் அதை கார்த்தி வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் சொல்கிற விதம் அரவிந்த் சாமிக்கே அதை நினைவுபடுத்துகிற விதமாக இருக்கும். அது ரொம்பவே அழகான ஒரு டிசைனு. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களை செட் பண்ணும். ஸோ இன்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பாயிண்ட்டுமே ஒரு ரொம்ப ஒரு ஹை பாயிண்ட்டுன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பார்த்த முடியாது இந்த மாதிரி படத்தில். ஸோ ஒரு மெல்லோவிங்கான ட்ராமாலாம் என்ன மாதிரி ஒரு இன்டர்வல் பாயிண்ட் இருக்கணுமோ, அடுத்து இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்க போகுது, யாருன்றது கார்த்தி யாருன்றது அரவிந்த் சாமி தெரிஞ்சுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அது கடைசியில் தெரிஞ்சுதா இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் தான் இருக்கும். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு மூட் செட் ஆகும். செகண்ட் ஆஃப் ரொம்பவே சீன்ஸ் வைஸ் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் போகும். அதாவது டாக்கி போர்ஷன்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். ஆனால் அந்த சீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஜல்லிக்கட்டு சீன் சரியான டிசைன். ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது எப்படி வாடிவாசல் வெற்றிமாறனோட கனவாக இருந்து அந்த அவர் சொன்ன ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு 90% பார்த்தீங்கன்னா பிரேம் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு படத்தோட ஃபீல் ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுக்கிறோம். ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா கார்த்தி வாயில சொல்ல அந்த ஜல்லிக்கட்டு எடுத்து காட்சி அமைக்கப்பட்ட விதம் இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஷாட் ஆகட்டும், குறிப்பிட்ட அந்த காலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ட்ரெயின் பண்ணி நடித்து வச்சுருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங் சினிமாட்டோகிராஃபி இன் ஜல்லிக்கட்டு. உண்மையாலுமே இந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பேசப்படும்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பர் டாப் நாச்சான ஒரு டிசைன். அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜல்லிக்கட்டு சீனும் இருக்குது. ஸோ இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். செகண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்ட் ஆஃப் போகிற விதம் சில சோஷியல் இஷ்யூஸ் பற்றிலாம் கார்த்தி சொல்கிறாரு. அது ஏன்னா அவரோட கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர், அவர் சோஷியல் இஷ்யூஸ்க்கும் குரல் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. ஈவன் தோ ஹி
சீம்ஸ் டு பி இன்னசென்ட். பட் அது வந்து படத்தில் ஜெல் ஆகுமான்றது வந்து ஒரு டவுட்டு தான். ஸோ செகண்ட் ஆஃப் போகிற விதம், அப்புறம் கடைசியாக அரவிந்த் சாமி வந்து ரொம்ப வந்து தவிக்கிறார். அதாவது வந்து மனசை போட்டு அவ்வளோ தவிக்கிறார். கார்த்தி வந்து யாருப்பா இவன் இவ்வளோ நமக்கு பண்ணுறான், ஆனால் நமக்கு வந்து இப்போ நம்ம கல்யாணத்துலாம் ஒரு பொதுவாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தக்கார கல்யாணம் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அவ்வளோ நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்கள மறந்துடும், யாரா இவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்ககிட்ட கேட்க முடியாது. மற்றவங்ககிட்ட கேட்க போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கூடயே ஒரு ஆள் நின்று தான் நீங்கள் எப்படி கேட்பீங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப மனசை போட்டு யாருன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் படம் போவோம். இந்த மாதிரி வேஃபர் தின்னான பிளாட் ஸ்டோரி லைனுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து டாக்கி போர்ஷன்ஸு பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை எங்கேஜ் பண்ண வைக்கணும். செகண்ட் திங், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், ஏதாவது வந்து ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு. அதில் வந்து மெயினாக கார்த்தி யார், கார்த்தியோட பேர் என்னன்னே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி ஆஃப் திஸ் ஸ்டோரி தான் சொல்லணும். ஸோ டேரக்டரோட ஒரு விஷன், அவரோட பிரில்லியன்ஸ்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ல டேரக்டாக போயிடலாம். படத்தோட மெயின் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, ஸோ 2 கேரக்டர்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் படமே இருக்க போகுது. அதில் 2 பேரில் வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து நம்ம எப்பயுமே ஒரு கம்பேரிசன் வந்துடும். அந்த விதத்தில் டு பி ஹானஸ்ட், அரவிந்த் சாமிக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி, அவருக்கு எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருந்தது. ஆனால் அரவிந்த் சாமி வந்து நம்ம வந்து சில சின்ன சீன்ஸ் பார்த்துருப்போம். எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற விதத்தில் வந்து நிறைய படத்தில் வந்து சில சீன்ஸ் வரும். ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த மாதிரி ஒரு அரவிந்த் சாமி, ஒரு ஃபீல் குட்டான ஒரு அரவிந்த் சாமி கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். ஒய் நாட், இவன் தான் நேஷனல் அவார்டு வாங்குறது கூட ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு படமாக அமையுன்றதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. கார்த்தி வந்து ரூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஆள். அவரோட ஃபேஸும் சரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்க வச்சாலே போதும், யாரும் வந்து கார்த்தின்றதை வந்து நம்ம ஊர் பையன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் வந்து இந்த படத்தில் கார்த்தியோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பியூர் ஹார்ட்டட் சோல். அது வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ரொம்ப ஒரு புனிதமான மனுஷன் அப்படின்ற மாதிரின்றது வந்து கார்த்தியை மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம ஊர் சைடு கண்டிப்பாக இருப்போம். இந்த மாதிரி சொந்தக்காரெல்லாம் எங்கேப்பா இருக்காங்க, எனக்கு என் கண்ணுக்கு காட்டுங்கப்பான்ற மாதிரி நமக்கு தோணிடும். ஸோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல வச்சிருக்கு, நம்ம தோண வச்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸும் அவர் கொடுத்துருக்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வர கேரக்டர்ஸ் ராஜ்கிரண், தேவதர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு சிங்க் ஆகாத மாதிரி தோணுச்சு. ஏன்னா அரவிந்த் சாமி ஹி ஸ்டில் லுக்ஸ் யங். அந்த மாதிரி பார்க்குறப்ப தேவதர்ஷினி அவருக்கு ஈக்குவலான பேராக வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ செகண்ட் திங் வந்து மீதி கேரக்டர்ஸ் எல்லாமே, காட்டுற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸுக்கு அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டேரக்டர் பிரேம் 96க்கு அப்புறம் அந்த படம் இது. ஸோ ரொம்ப பெரிய லாங் கேப் தான். ஆனால் இருந்தாலும் சில டேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, ஆத்மாத்மா சினிமா எடுக்கிறதுக்காக வந்து எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம், சும்மா ஏன்னா தானே வந்து காசுக்காக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுக்கணும், கலெக்ஷன் பண்ணணும், இதுக்காக எடுக்காமல் ஆத்மாத்மா ஒரு சினிமா எடுக்கிற லிஸ்ட்டில் வந்து பிரேம் வந்து கண்டிப்பாக இருக்கார். அந்த வகையில் மெய்யழகன் ஆட்ஸ் அ ஸ்டார் டு ஹிஸ் கெரியர் தான் சொல்லணும். இப்போ படத்தில் என்ன குறை, நெகட்டிவாக என்ன நம்ம பார்க்கலாம், நெகட்டிவ்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ இல்லைன்னு நம்ம நினச்சாலுமே 2 hours 53 minutes வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வந்து விரும்ப மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யாருமே இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் குறிப்பிட்டு சொல்ல போனால் ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உட்காந்தா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆத்மார்த்தமான சினிமா, ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70% பேருக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க ஊர் சைடு ரிலேஷனு, உங்களோட நினைவுகள். இப்போ நிறைய பேர் சென்னையில் வந்து நம்மலாம் வந்து தங்கியிருக்கோம். ஆனால் வந்து எத்தனை பேர் வந்து ஊருக்காரங்களுக்கு உங்கள் சித்தி, சித்தப்பா, அத்தை எத்தனை பேர் கிராமத்தில் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஃபோன் அடித்து ஒரு நாளாவது பேசியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்க ஊர் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களை வந்து நீங்கள் பல வருஷம் பார்க்கலனாலும் வந்து உங்களை வந்து அப்போ வந்து சாமி நல்லா இருக்கே, ராசா நல்லா இருக்கேன்னு அப்படி வந்து உங்களை வந்து அவ்வளோ கவனிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மனசு ஒரு வலி ஏற்படும். இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசாமல் இருக்கோமே, அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணது பார்த்திங்கன்னா 70% கனெக்ட் ஆகும், 30% சத்தியமாக கனெக்டே ஆகாது. சில சீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் மெலோ ட்ராமாவாக இருக்கும், ரொமாட்டிக்காக ரொம்ப அந்த குறிப்பிட்ட அந்த மேரேஜ் சீன் ஆகட்டும், தங்கச்சி சீன் ஆகட்டும். கார்த்தியோட கேரக்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேப்பா இந்த கேரக்டர், ஒரு ஸ்டேஜில் இரிட்டேட் ஆகிற மாதிரி. அது அரவிந்த் சாமிக்கு எப்படி இரிட்டேட் ஆகுதோ ஆடியன்ஸ்க்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த டாக்கி போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் வந்து லிமிட்டடாக வந்து சீன்ஸ்லேயே கன்வே பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ இதுதான் படத்தோட மெயின் ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். படத்தை லென்த் வைஸ் வந்து ஒரு 10 to 15 minutes ஈஸியாக வந்து கட் டவுன் பண்ணி இன்னுமே சூப்பராக வந்து எங்கேஜிங்காக வந்து இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மூவியாகவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ லென்த்து ஒன்று தான் ஒரே ஒரு இஷ்யூவாக இருக்கும், மற்றபடி எதுவுமே படத்தில் பிரச்சனை கிடையாது. அரவிந்த் சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வரும்போது இந்த 2 கேரக்டர்ஸும்
நிமிஷம் லவ் பண்ணாமல் வெளியே வரவே மாட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் மெய்யழகன் இஸ் ஒன் ஃபீல் குட் மூவி ஆஃப் 2024னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து பார்க்குறப்ப எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் வருவீங்க. உங்கள் அம்மா அப்பா யாரை கூட்டு போனாலுமே படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வெளியே வருவாங்க. 2 கேரக்டர்ஸையும் லவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அரவிந்த் சாமி எப்படி வந்து நம்ம சின்ன வயசு எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியில் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ பார்க்குறப்ப இந்த அரவிந்த் சாமியை பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த விதத்தில் அரவிந்த் சாமி கார்த்திக் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மெய்யழகன். கோட் ரீஃபண்ட் ரிவ்யூவில் இந்த படம் வந்து நம்ம ரீஃபண்ட் கேரண்டியில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது. ஆனால் சில பேருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நாளைக்கு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 10 பேருக்கு நான் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ until next video, bye from GOAT.